ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு கிழங்குல 2 விதமான ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம்ல, அதை விட கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு மாவு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாலே போதும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அரை மணி நேரம் போல் ஊறும்போது இன்னுமே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ போல் எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதோட தோல் எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கையாலேயே இதை மசிச்சு எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ மேஷர் இருந்தாலும் அதுலேயும் மசிச்சுக்கலாம். நான் கையாலேயே மசிச்சு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்குல நார் இருக்கும், மசிக்கும் போது அதை எடுத்துருங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 போல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் 1 போல் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்தனால இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்தோம்னா இஞ்சி சேர்க்கக்கூடாது, வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துக்கணும். மரவள்ளி கிழங்கு கூட இஞ்சி சேர்க்கும் போது அது வயிற்றுக்கு சேராது. இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். இதனால் கலந்தாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது நம்ம அடுத்த டிஷ் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம். கடல மாவு சேர்க்கும் போது நல்லா பைண்டிங்காக இருக்கும். கடல மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒருவேளை லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக கடல மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்கும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன பால்ஸை உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸ்க்கு பால்ஸ் எடுத்துருக்கேன். இதை முதல்ல நல்லா உருட்டிட்டு கட்லெட் ஷேப்புக்கு நம்ம கையாலேயே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம 2 கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே கட்லெட் ஷேப்புக்கு வந்துடும். ரொம்ப மொத்தமாக எடுக்க வேண்டாம், அப்போ உள்ள வரைக்கும் மாவு வேகாது. இந்த சைஸ்க்கு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் தட்டி வச்சிடலாம். இப்போ கட்லெட் பண்ணுறதுக்கு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். தோசைக்கல்லை மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். கல் நல்லா சூடாயிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு கட்லெட்டும் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், இல்லைனா சீக்கிரமாக வெளியில் கலர் வந்துடும், உள்ள வரைக்கும் வேகாது. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் தான், சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ திருப்பிடலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி சூப்பராகவும் இருக்கும். நம்ம வெறுமனே சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கட்லெட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ 2 பக்கமே நல்லா கலர் வந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். நடுவில் இருக்க கட்லெட் சீக்கிரமாகவே கலர் வந்துடும், ஆனால் சைடில் இருக்கிறது சீக்கிரம் வேகாது. அதனால் மாற்றி மாற்றி வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம கட்லெட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கோதுமை மாவு நல்லாவே ஊறி இருக்கும். ஒரு அரை மணி நேரம் போலவே இருக்கும். மாவை மறுபடியும் 2 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பால்ஸ் மாதிரி எடுத்துருக்கேன். நல்லா பெரிய பால்ஸாகவே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சப்பாத்தி ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம், ரொம்ப லேசாகவும் வேண்டாம். நம்ம சாதாரணமாக ஆனியன் பராத்தாக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கேன். சப்பாத்தி இந்த மொத்தம் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இதுக்கு ஸ்டஃபிங்க்கு நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்தோம்ல சக்கரவள்ளி கிழங்கு, அதை எடுத்துக்கலாம். இதிலேருந்து சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நடுவில் வச்சுட்டு மாவை நல்லா சுருட்டி எடுத்துட வேண்டியது தான். இது மாதிரி நல்லா சுருட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துடலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம கையாலே இப்படி பண்ணலாம். அப்போ உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது மாதிரி நம்ம 2 கையாலேயே தட்டி எடுத்தாலே போதும். இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம தேய்க்கும் போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராது. சப்பாத்தியும் விரிசல் விடாது.
நல்லா தட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம கட்டையால் தேய்ச்சிக்கலாம். லைட்டாக தேய்ச்சாலே போதும். நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கோம். அதனால் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டஃபிங் வெளியில் வராது. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா பரோட்டையும் தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற மாவை தட்டிட்டு சுட வேண்டியது தான். கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு பரோட்டாவும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வெண்ணெய் விட்டுருக்கேன். இது நம்ம வெண்ணெயில் சுடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் போல் தான், சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு பக்கம் நல்லா கலர் வந்துருச்சு. நம்ம சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்தாலே போதும். ஒரே சமயத்தில் டிஃபனும் ரெடி பண்ணிடலாம், ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 பக்கமே நல்லா செவந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச பரோட்டா கட்லட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.